நாம் காண இருக்கும் நாயன்மாரின் பெயர் இடங்கழி நாயனார். மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் அடியேன் என்ற புகழுடையவர் இடங்கழி நாயனார். அரண்மனைகளும் கோட்டைகளும் பெயர் போன புதுக்கோட்டை சமஸ்தானம் கோநாடு காநாடு என்று இரு பிரிவுகளாக இருந்தன. கோநாட்டின் தலைநகராக கொடும்பாலூரில் பிறந்தவர் இடங்கழி நாயனார். கொடும்பாலூர் என்ற இடத்திற்கு சிறப்புகள் அதிகம். கொடும்பாலூர் என்றதுமே பொன்னியின் செல்வனை விரும்பிய வானதியை நாம் மறக்க இயலாது. அன்னம் பாலிக்கும் தில்லை இடங்கழி நாயனார் திகழ்ந்த திருவூரான கொடும்பாலூர் என்ற பெருமையும் உண்டு. இவர் குறுநில மன்னராக இருந்தார். இடங்கழி நாயனார் சிவபெருமானுக்கு தொண்டு புரிவதை கடமையாகவே எண்ணினார். இவ்வூரில் பிறந்த அத்தனை மக்களும் தானத்தினை கடமையாகவே செய்து வந்தார்கள். அரசனை போலவே பண்டம் மாற்றும் மூலமாக அக்காலத்தில் நெல்லை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளும் முறை இருந்தது. அவ்வூரில் இருந்த சிவனடியார் ஒருவர் தனக்கு இருக்கும் நெல்லை கொண்டு தனக்கும் வைத்துக்கொண்டு தானமும் செய்து வந்தாராம். அச்சமயத்தில் வறுமை அவரை மட்டும் தாக்காமல் அவ்வூர் மக்களையும் தாக்கியது. சிவனடியாருக்கு அமுது படைக்க அவரிடம் நெல் குறைந்து போனது. என்ன செய்யலாம் என்று நினைக்க, அரண்மனையில் நெல் வெகுவாக இருக்குமே, அங்கு சென்று எடுத்து கொண்டு வரலாம் என்ற எண்ணம் இந்த சிவனடியாருக்கு. யாரும் பார்க்காத சமயத்தில் நெல்லை திரும்பி கொண்டு வரும்போது அரண்மனை காவலர்களிடம் மாட்டிக்கொண்டார். அரசரே, இவர்தான் நமது நெற்களஞ்சியத்தில் இருந்து நெல்களை திருடினார் என்று இடங்கழி நாயனார் முன்பு இவரை நிறுத்த, இடங்கழி நாயனாருக்கு ஒரு சந்தேகம் மற்றும் அதிர்ச்சி. இவரா? பார்ப்பதற்கு சிவனடியாரை போல் உள்ளாரே, இவராய் காரியத்தை செய்தார் என்று வினவ, ஆமரசே, மக்கள் இப்பொழுது பஞ்சத்தில் உள்ளபடியினால் மக்களால் அன்னதானம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்லாது சிவனடியார்களுக்கும் அன்னமிட முடியாததால் வேறு வழியின்றி அறியாது திருடிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கூற இடங்கழி நாயனாருக்கு பெரும் அதிர்ச்சி. இனி நம் அரண்மனையில் இருக்கும் கஜானாவை திறந்தே இருக்கும். சிவனடியாருக்கு தொண்டு செய்ய யார் வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆணையிட்டார். இடங்கழி நாயனார் மூலமாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு செய்வது போன்றது என்பதனை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். பயணிப்போம், வாருங்கள். 63 நாயன்மார்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.